வணக்கம். யாழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலர்ந்துள்ள இப்புது வருடம் உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி வழங்கட்டும். இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி. பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் கொலை, கொலையாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி மாநாட்டில் 3 வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்தது இலங்கை. பிஜி தீவில் இன்று பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகின்றோம். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையே நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். பூகோள அரசியல் சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகின்றது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கிடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மொனராகலை வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணவராவ சந்தியில் உள்ள பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்டவர் வெள்ளவாய ரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய நபராவார். முன்விரோதம் காரணமாக இனந்தெரியாத நபர்கள் சிலரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்து சர்வதேச இளம் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி மாநாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை அணியினர் 44 நாடுகளுடன் போட்டியிட்டு 3 வெண்கலப் பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளனர். தாய்லாந்தில் கடந்த 5ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரை சர்வதேச இளம் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. இதன்போது நடைபெற்ற போட்டி நிகழ்வுகளில் மட்டக்களப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலை ரசாயனவியல் ஆசிரியர் செல்வராஜா தேவகுமார் தலைமையில் இலங்கை அணியினர் பங்கு பெற்றனர். இலங்கை அணியில் பிரபல பாடசாலைகளைச் சேர்ந்த 6 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். சர்வதேச ஆராய்ச்சி குழு செல்வராஜா தேவகுமார் ஆசிரியரை அங்கு நடைபெற்ற பல்வேறு போட்டி நிகழ்வுகளுக்கு நடுவராக பணியாற்றவும் அழைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பிஜி தீவில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை 1:32 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 174 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இதேவேளை நேற்று மியான்மர் மற்றும் தஜிகிஸ்தானில் மிதமான நில அதிர்வு பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.